இதெல்லாம் ஓ வேலை தானா? நீ ஏன் இப்படி இருக்க பிரதீபா? பவிக்கு என்னமோ ஏதோன்னு நான் பதறி அடிச்சு ஓடி வர்றேன். யார் மேலேயாவது உண்மையான அன்பு வச்சிருந்தா தானே அதெல்லாம் புரியும். ஹலோ ஹலோ, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? சந்தோஷ் வெயிட். உண்மை என்னன்னு தெரியாம நீ பாட்டு கத்திட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி எல்லாம் என்ன பார்த்து நீ பேசக்கூடாது. நான் எதுக்காக உன்கிட்ட போய் சொல்லணும் சொல்லு? எல்லாருக்கும் நான் நல்லது செய்யணும்னு தான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, எல்லாரும் என்ன தப்பா தான் நினைக்கிறீங்க. என்னமோ சொல்லுவாங்களே, காஞ்ச மரம் தான் கல்லடி படணும், அப்படி இருக்கு. நீ அவ்வளவு தூரம் எல்லாரும் முன்னாடி என்ன திட்டின, பட் ஐ டிடன்ட் மைண்ட் இட். அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன். இப்போ உன் வைஃப்க்கு உடம்பு முடியல என்னதோ நானே கூட்டிட்டு வந்து அவளை அட்மிட் பண்ணிருக்கேன். ஆக்சுவலி யூ ஷுட் அப்ரிஷியேட் மீ ஃபார் தட். பட் அது நடக்கல. வாட்? உனக்கு சந்தேகமா இருந்தா நீ உள்ள போய் பார்க்கலாமே சந்தோஷ். வலி இருக்காமா? இல்ல. இங்க வலி இருக்கா? இல்ல. ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொல்லுங்க, நான் வரேன். சார் சார் வாங்க, வெளியில வாங்க. இல்ல அதோ அவங்க. சார் வாங்க சார், உள்ள எல்லாம் போக கூடாது. சொல்லுங்க. எதுக்கு சார் உள்ள போனீங்க? இல்ல அந்த பொண்ணு. சார் உள்ள டாக்டர் பேஷண்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பாட்டுக்கு அசால்ட்டா போயிட்டு இருக்கீங்க. ஆமா, நீங்க யாரு சார்? நான் அந்த பொண்ணு. ஓ, அந்த பொண்ணோட ஹஸ்பண்டா? ஆமா. ஓ, உங்களுக்கு என்னாச்சு? இவ்ளோ ஆர்வமா இருக்கீங்களா? ஒண்ணும் இல்ல சார், டாக்டர் உள்ள செக் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியில வந்ததா சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரி. காலையில பார்க்கும்போது கூட அவ நல்லா தானே இருந்தா. திடீர்னு இப்ப என்னாச்சு? அம்மா கூட ஒன்னும் சொல்லவே இல்ல. பவிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா துடிச்சிருவாங்களே. ஒருவேளை தெரியாம இருக்குமோ? போன் பண்ணி சொல்லுவோம். வேண்டாம், பவிக்கு என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட சொல்லிக்கலாம். டாக்டர், டாக்டர் என்னாச்சு என் ஒய்ஃபுக்கு? நீங்க தான் உங்க ஹஸ்பண்டா? என்ன மிஸ்டர் பாக்குறீங்க? ஒரு கர்ப்பிணி பொண்ண எப்படி வச்சுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா? டாக்டர் என்ன சொல்றீங்க? அட ஆமா சார், இந்த மாதிரி நேரத்துல ஹஸ்பண்ட் வந்து அவங்க வைஃப்க்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கணும். ஆனா பார்த்தா படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. இப்படியா அவங்கள வீக்கா வச்சிருப்பீங்க? சாரி டாக்டர். இனிமே கண்டிப்பா நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் டாக்டர். நான் இப்ப கொஞ்சம் என் வைஃபை போய் பார்க்கலாமா டாக்டர்? பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்தாங்க, இந்த மெடிசனை போய் வாங்கிட்டு வாங்க. அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். ஓகே டாக்டர். சரி. ஓ, இதனாலதான் அம்மா நம்ம கிட்ட சொல்லலையா? பவி, நீ இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பரிமளமா, as per plan எல்லாமே பெர்ஃபெக்ட்டா தானவே நடக்குது பாத்தீங்களா? சூப்பர். பாவம் சந்தோஷ் உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாம இவ்ளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். ஆனா யாருன்னு தெரிஞ்சா ஆள் செம்ம டென்ஷன் ஆக போறான். என்னைய அசிங்கப்படுத்துற இன்னைக்கு இருக்கு உனக்கு. வாங்க.
இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை போல ஒரு பாப்பா வீட்டுக்கு வரப்போகுது. பவி ஏன் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை என்கிட்ட சொல்லாம இருந்தா? ஒருவேளை ஏதாவது நல்ல நேரத்துல சொல்லலாம்னு இருந்திருப்பாளோ? என்னவோ டாக்டரே சொல்லிட்டாங்க. இனிமே யாரும் குழந்தை இல்ல, கல்யாணமாகி இவ்வளவு நாளாகுதுங்கிற கேள்விலாம் கேட்கவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் என் புள்ள வந்து முற்றுப்புள்ளி வச்சிருவான். வச்சிருவானா வச்சிருவாளா? யாரா இருந்தா என்ன, குழந்தை நல்லபடியா பிறந்தா போதும். தம்பி கவுண்டர் ஃப்ரீயா இருக்கு தம்பி, போங்க. ஐயோ சாரிங்க மேம், இதுல இருக்கிறதெல்லாம் ஓகே கொடுத்துருங்க. சார். என்ன தம்பி அப்படியே சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிருக்கீங்க? வீட்ல எதுவும் விசேஷமா? ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்களான்னு கன்ஃபார்ம் பண்ண வந்தீங்களா? ஆமா சார். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? ஆஸ்பத்திரியில வந்து இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்கன்னா வேற என்னவா இருக்கும்? வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தம்பி, பிரசவங்கிறது பெண்களுக்கு மறுபிறவி மாதிரி. நல்லா பாத்துக்கப்பா. சார் 1950 ஆகுது. கொடுத்துருங்க. கார்டா கேஷா? கார்டு ஓகே, கார்டுல பே பண்ணுங்க. ஓகே சார். கார்டு இருக்கு, இந்தாங்க. கார்டு இருந்தாங்க சார். thank பிரிஸ்கிரிப்ஷனையும் you. வாங்கிக்கோங்க. தேங்க்யூ சரிங்க சார். சார். வரேன் வாங்க. சார். இந்த விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லுவோம், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா போன் நாட் ரீச்சபிள்னு வருது. ஹரி சார் கிட்ட சொல்லுவோம். ஹலோ சந்தோஷ், எங்க போயிட்டு ஆளைய காணோம்? சார் எங்க இருக்கீங்க? நான் இங்க அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். என்னாச்சு? சார் அப்படின்னா ஒரு கையில கொஞ்சம் சர்க்கரை எடுத்து உங்க வாயில போட்டுக்கோங்க. நான் ஒரு ஹாப்பியான விஷயம் உங்களுக்கு சொல்ல போறேன். சர்க்கரை எடுத்து வாயில போட்டுக்குவா? அவ்வளவு சந்தோஷமான விஷயமா? என்ன சொல்லு. சார் நான் அப்பாவை போறேன் சார். வாழ்த்துக்கள் சந்தோஷ். தேங்க்யூ சார். இவ்வளவு ஹாப்பியான நியூஸோட இந்த நாள் தொடங்கும்னு எதிர்பார்க்கல. நீ இப்ப எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல இருக்கியா? ஆமா சார், நான் இங்க ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். சார் இனி யாருமே என் பவியை தப்பா பேச மாட்டாங்கல்ல சார்? உண்மைதான் சந்தோஷ். நம்ம ஊர்ல கல்யாணம், குழந்தை, இது எல்லாமே கௌரவத்தோட சம்பந்தப்பட்ட விஷயமா போச்சு. சரி, இந்த விஷயம் லட்சுமி மேடத்துக்கு தெரியுமா? இல்ல சார், நான் அம்மாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணேன். ஆனா அம்மா நம்பர் நாட் ரீச்சபிள்ல இருந்தது. நல்ல வேளை. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நேர்ல தான் சொல்லணும். அவங்க கிட்ட நேர்ல சொல்லு. அவங்க சந்தோஷப்படுறத பார்த்தா உனக்கே ஆனந்தமா இருக்கும். கண்டிப்பா சார். சரி சந்தோஷ், பவியை சேஃபா கூட்டிட்டு வா. இங்க வந்து செலிப்ரேஷன்ல வச்சுக்கலாம். ஓகே? ஷூர் சார். பை. ஓகே சார், தேங்க்யூ. என்ன இது பவித்ராவை இன்னும் காணோமே? நம்ம நினைச்ச மாதிரி அவ இப்ப வந்தாதானே பெர்ஃபெக்ட் டைமிங்கா இருக்கும். ஆமா. ஒருவேளை வரமாட்டாளோ? பரிமளமா, பிகினிங்ல இருந்தே இந்த விஷயத்துல நீங்க நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க. ஐ டோன்ட் லைக் இட். ஓகே ஓகே, சாரி சாரி சாரி. வர வர வா 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 வா. சந்தோஷ் மெடிசின்ஸ் வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. என்கிட்ட கொடு. ஆக்சுவலா பவி வந்து மேல ஸ்கேன் ரூம் கூட்டி போயிருக்காங்க. நீ வேணா அங்க போய் பாரு. ஓகே? சரி. பிரதீபா, சாரி, நான் உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நான் அப்ப இருந்த ஏதோ கோவத்துல தப்பா பேசிட்டேன். ஆனா நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காம
பவிய ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நோ ஃபார்மாலிட்டிஸ் சந்தோஷ். இதுல என்ன இருக்கு? நாம எல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். இது கூட செய்யலனா எப்படி, ரைட்? நீ போய் பவி பாரு, கோ. ஓகே, தேங்க்யூ. பரிமளாமா, நம்ம போட்ட பிளான் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு போல இருக்கே. இந்த தடவை இவன் பவித்ரா கிட்ட மாட்டினா. பரிமளாமா, பவி நீங்க என்ன பண்றீங்க? நான் அங்க இருக்கேன். நீங்க பவி கிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. போங்க. ஹாய், வா பவி வா. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. இவ்ளோ நேரம் சந்தோஷம் ஆதிராவும் இங்கதான் இருந்தாங்க. நான் ஒளிஞ்சு நின்னு பார்த்தேன். சந்தோஷ் உன்கிட்ட கூட அவ்ளோ நெருக்கமா இருந்திருக்க மாட்டான். ஹாஸ்பிட்டல்னு கூட பார்க்காம அவ்ளோ நெருக்கமா இருந்தாங்க. இத பாரு, உனக்கு சந்தேகமா இருந்தா நீ வேணும்னா மேல போய் பாரு. அவங்க ஸ்கேன் எடுக்க தான் போயிருக்காங்க. நீங்க வர வேண்டாம் சாருன்னு சந்தோஷ் கிட்ட எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவனும் கூடவே போயிருக்கான். இத பாரு, உனக்கு சந்தேகமா இருக்குல்ல, போ போய் மேல பாரு. சிஸ்டர், சொல்லுங்க சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? என் ஒய்ஃபை கொஞ்சம் பார்க்கணும். சார் இப்பதான் ஸ்கேன் எடுக்க உள்ள போயிருக்காங்க. எப்படியோ ½ அன் ஹவர் ஆகும் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் இன்னும் அவங்கள பார்க்கவே இல்லை. நான் வந்ததுக்கு அப்புறம் உள்ள ஸ்கேனுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. அட என்ன சார் நீங்க இப்படி அவசரப்படுறீங்க? இங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். ஐயோ, டென்ஷன் ஆகாதீங்க. கூல். ஓகே நீங்க சார், போங்க, நான் thank you. பாத்துக்கிறேன். இனிமே நீ தனி ஆள் இல்ல, குடும்பஸ்தா. ஆமாடா, இது வரைக்கும் விளையாட்டுத்தனமா சுத்திக்கிட்டு இருந்துட்டா. இன்னும் கொஞ்ச நாள் உன்னை அப்பான்னு கூப்பிட ஒருத்தவங்க வர போறாங்க. ஐயோ, யா, பவிய பத்திரமா பாத்துக்கணும். நினைச்சதை விட சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இருக்கே. என்ன பிரதிபா சொல்ற? அப்போ இனி தரமான சம்பவம் நடக்க போகுதுன்னு சொல்றியா? டெஃபினெட்லி. முதல்ல குழந்தைய எப்படி தூக்குறதுன்னு கத்துக்கணும். ஐயோ, அந்த பிஞ்சு கை காலு பா, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது சான்ஸே இல்ல. கடவுளே, ஐ எம் வெரி ஹாப்பி. குழந்தை எப்படி தூக்கணும்? இப்படி தூக்கணுமா, இப்படி தூக்கணுமா, இல்ல சார் சார் என்னாச்சு உங்களுக்கு? ஒரு இடத்துல உட்கார மாட்டீங்களா? இங்கெல்லாம் அப்படி நடக்க கூடாது. ஐயோ சாரி சிஸ்டர், தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு எக்ஸைட்மெண்ட்ல அப்படி பண்ணிட்டேன். நான் உட்கார்றேன். சந்தோஷ் பண்றதெல்லாம் பவித்ரா பாத்துட்டா இங்கிருந்து நேரா கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் தான். கண்டிப்பா. பரிமளமா, இப்பதான் முதல் தடவையா நீங்க என்கிட்ட பாசிட்டிவா பேசுறீங்க. சோ, என் ஹஸ்பண்ட் துபாயில இருந்து அனுப்பின காஸ்ட்லியான ஒரு சாரி இருக்கு. உங்களுக்கு அதை நான் கிஃப்டா தரேன். ஓகே? தேங்க் யூ. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கோங்க. உங்க ஒய்ஃப் வேற பிசிக்கலா ரொம்ப வீக்கா இருக்காங்க. நிறைய காய்கறி பழங்கள்லாம் வாங்கி கொடுங்க. அப்பதான் பிரசவ டயத்துல கொஞ்சம் கஷ்டப்படாம பிள்ளைய பெத்தெடுக்க முடியும். கண்டிப்பா சிஸ்டர், இதை விட எனக்கு என்ன வேலை இருக்கு? நான் பாத்துக்கிறேன்.
என் ஒய்ஃபை நான் கண்ணுக்குள்ளே வச்சு பாத்துக்கிறேன். லக்ஷ்மி, உன்னோட ஹோல் குடும்பம் சின்ன பின்னமா போறது உறுதி. ஐயோ, பரவாயில்லையே, இப்படி பொண்டாட்டி மேல அன்பா இருக்கிற ஹஸ்பண்ட் கிடைக்க இந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். அந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நான் தான். பவி, நீ எங்க இப்படி இங்க? அப்ப அங்க அங்க ஏன் வரக்கூடாதா? பவி, பவி நீ எப்படி இப்படி இங்க? நான் இங்க வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன பண்ற? பாத்தியா, ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போலீஸ் கிட்ட மாட்டின மாதிரி செம்மையா மாட்டினான். யாயா, இப்ப நாம போய் அந்த கேஸை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணுவோம். Shall we? யா யா, Follow me. கம். பவி, சத்தியமா எனக்கு தெரியாது. நீ இருக்குன்னு நினைச்சுதான் நான் வந்தேன் இங்க. இதுக்குள்ள நீ இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் சந்தோஷ், என்ன ஆதிராவை நீ செக்கப் கூட்டு வந்திருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே? ஐயோ, இதெல்லாம் இப்ப பிளானா? இப்பதான் தெரியுது எப்படி நான் பவி கிட்ட புரிய வைக்க போறானோ. நான் சொன்னதுக்கு நீ நம்ப மாட்டேன்னு சொன்னியே பவி, இப்ப நீயே பாரு. பவி, பவி போய் பவி, பவி நான் உன்னை தேடிதான் பவி நான் அங்க வந்தது. அடடடடடடடா, என்ன சந்தோஷ் நீ டக்குனு இப்படி பிளேட்ட மாத்த? ஆ? எவ்ளோ நேரம் என் ஆதிரா என் ஒய்ஃப்னு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லார்கிட்ட பேசிட்டு இருந்தியே. கப்பிள்ஸ்னா இப்படி இருக்கணும்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு நெருக்கமா இருந்த. இப்போ என்னடானா திடீர்னு அது என்னமோ சொல்லுவாங்களே, அது என்னமா சிவபூஜைல கரடி பூந்த அதேதான் போய் அந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனா ஸ்கேன் பண்ணும்போது பவர் கட் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி பவி எடஞ்சல வந்து நின்னதும் பார்த்து பயத்துல ஏன் இப்படி கண்டுபிடி வளர்ற? பவி, பவி இல்ல. பிரதீபா, செம்மையா பத்த வச்சுட்ட. இனி அவங்க குடும்பம் வெடிச்சு செதற போகுது. பவி, சத்தியமா இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. நீ தான் உள்ள இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்க. எப்பா சந்தோஷ், என்னமா நடிக்கிற? பவி உன்னை பாக்குற வரைக்கும் ஏன் பொண்டாட்டின்னு ஆதிராவ தாங்குன்னு தாங்குனா, இப்ப என்னடானா ஒண்ணுமே தெரியாத மாதிரி சீன் போடுறான். பாத்தியா பவி? பவி, பவி சத்தியமா என்ன நடந்துச்சுன்னா? சந்தோஷ், இப்ப நீ என்ன சொல்ல வர போற? பவி கன்சீவா இருக்கான்னு நினைச்சுதான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்ல போறியா? பவி, இவங்க சொல்றதெல்லாம் நம்பாத பவி. பவி, இவங்க திட்டம் போட்டுதான் பவி இப்படி எல்லாம் பண்றாங்க. சத்தியமா நான் உனக்காக தான் இங்க வந்தேன் பவி. நீ தான் உள்ள இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்க பவி. சத்தியமா நீ என்ன நம்பு பவி. கலக்கிட்ட பிரதிபா, டைவர்ஸ் கன்ஃபார்ம். இந்த பிரதிபா கிட்ட வச்சுக்கிட்ட என்ன ஆகும்னு நம்ம அபார்ட்மெண்ட்டுக்கு இன்னைக்கு புரியும்ல? நான் சொல்றத கொஞ்சம் கேளு பவி, ப்ளீஸ் பவி. பவி, நான் உனக்கு நினைச்சுதான் மெடிசின் கூட வாங்க போனேன். சத்தியமா நான் உனக்கு நினைச்சுதான் அந்த மெடிசின் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். பவி, சமாதானப்படுத்த தயவு செய்து என்ன நம்பு பவி. நான் நீனு தான் பவி நினைச்சேன். நான் தப்பு பண்ணல பவி. சத்தியமா ப்ளீஸ் பவி. நீ எல்லாம் அடங்கவே மாட்டியா? என்ன பாக்குற? வயசானவங்கன்னு பாக்குற? பவி, நான் சொல்றது கேளு. சந்தோஷம் ஆதிராவும் பழகுனத நான் நம்பவும் இல்ல. அதுக்காக அவன் மேல கோவமும் இல்ல. அவன் என்கிட்ட உண்மைய மறைச்சான். அது மட்டும் தான் அவன் மேல எனக்கு இருந்த கோவம். அவன் அடுத்த பொண்ணு கூட தப்பா பழகுறான்னு அந்த ஆண்டவனே வந்து சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன்.
அதுக்கான ரீசன் நான் அவன் மேல வச்சிருக்கிற லவ். ஆடு நனையுதேன்னு ஓனாய் கவலைப்படுற மாதிரி என் வாழ்க்கை மேல திடீர்னு ஒரு அக்கறை காட்டுற. அப்படி பண்ணா நான் உன்னை நம்பிடுவேனா? பவி, நான் பொய் சொல்லல. நிறுத்து. ஆதிரா மேல ஆசை இல்லாம தான் அவன் பணம் கட்டி இருப்பானா? வேணா பில்லெல்லாம் பாரு. ஓ அப்படியா? ஏன் சந்தோஷ் இப்படியெல்லாம் பண்ண? அவன் பே பண்ணது என்னோட கார்டுல இருந்து. ஸ்வைப் பண்ண அடுத்த நிமிஷமே என் போனுக்கு மெசேஜ் வந்துருச்சு. தப்பு பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவன் எதுக்கு ஏன் கார்டை யூஸ் பண்ணிருக்கணும்? இத பாரு, இந்த குடும்பத்தை கெடுக்கிற வேலையை இதோட நிறுத்திக்கோங்க. அப்புறம் அபார்ட்மெண்ட்ல இருக்க முடியாதபடி ஏதாவது செஞ்சிருவேன், பாத்துக்கோங்க. ஜாக்கிரதை. வா சந்தோஷ், நம்ம போலாம்.